ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, தாவீதின் குமாரன் இவர்தானோ. மத்தேயு 12:23 சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். இயேசு யார் என்று கண்டுபிடிப்பதில் அன்றைய இஸ்ரவேலருக்கு பெரிய தடுமாற்றம் ஏற்பட்டது. தேவகுமாரனாக மேசியா பிறப்பார் என்றும் ராஜகுமாரனாக அரண்மனையிலே பிறப்பார் என்றும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததையும் எளிமையாக வளர்க்கப்பட்டதையும் கண்டபோது அவர்கள் இடரல் அடைந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பார்த்து தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு முறை பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவனை பேசவும் காணவும் தக்கதாக இயேசு சொஸ்தமாக்கின போது ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயங்கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்பதே. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18-21 முடிய. மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போதே தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்றுதான் ஆரம்பிக்கிறது. யார் யார் தங்களுக்கு அற்புத சுகம் வேண்டும், விடுதலை வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்கள் இயேசுவை தாவீதின் குமாரனே என்று அழைத்தார்கள். ஒரு முறை 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று மன்றாடினார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை இயேசு தொட்டு திறந்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27-30 முடிய. தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளில் குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 மற்றும் 28 எரிகோவின் வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30 மற்றும் 34 புதிய ஏற்பாட்டிலே யார் யார் அவரை தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்களோ கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தார். தேவப்பிள்ளைகளே, நீங்களும் தாவீதின் குமாரனே, நசரேயனாகிய இயேசுவே, ஜீவனுள்ள தேவனே எனக்கு இரங்கும் என்று அழையுங்கள். அப்பொழுது
அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார். இன்றைய நினைவிற்கு மத்தேயு 22:42. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை சகரியா 1, 2, 3 மற்றும் 4 அதிகாரங்கள். மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்களும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.